நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இணைய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. நாலு 2/2015 தை மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. பிரதமை திதியானது நாள் முழுவதும் உள்ளது. ஆயில்ய நட்சத்திரமானது இரவு 11:14 வரை, பின்பு மக நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டமானது காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப ஓரைகள் பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் ராகுவும் 11இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். புதிய பதவி ஒன்று உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்பட்டு எந்தவித நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசினியர்களே, 3ஆம் வீட்டில் சந்திரனும் 10இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்பானது உங்களை தேடி வரும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிலருக்கு அனுகூலமான பயணங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சந்திரனும் 8இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது மிக மிக நல்லது. பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். 6இல் சனி சஞ்சரிப்பதால் எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலானது இருக்கும். வண்டி வாகனங்கள் செல்கின்ற போது சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பதும், மற்றவர்களிடம் பேசுகின்ற போது பேச்சை சற்று குறைத்துக் கொள்வதும் அதன் மூலமாக ஏற்றம் மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் குரு அமைய பெற்று 3இல் ராகு இருப்பதால் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. நெருங்கியவரின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் நிமித்தமாக இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் முழுமையாக மறையும். எடுக்கும் முயற்சிகளில் சாதக பலன் ஏற்படுவது மட்டுமில்லாமல் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படுவதால் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பும், சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் 6இல் சஞ்சரிப்பது அனுகூலமான அமைப்பு என்றாலும் 2இல் ராகு 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, நெருங்கியவரிடம் சற்று அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களிய நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் மீது இருந்து வந்த அவப்பெயர்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் கூட உற்றார் உறவினர்களால் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சி பூரிப்பு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, 5ஆம் வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது
10ல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் இருந்த நிம்மதியற்ற நிலை விலகி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பும் அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சூரியனானவர் சாதகமாக அமையப்பெற்று பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் குரு சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சுக்கிரனானவர் 4ல் இருப்பதால் சுகவாழ்வு சொகுசு வாழ்வு மேம்படும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு, சிலருக்கு உல்லாச பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. கடந்த சில நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி நிம்மதி பூரிப்பு ஏற்படும். தொழில் நிமித்தமாக இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகுவது மட்டுமில்லாமல் இருந்து வந்த தடங்கல்கள் விலகி வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, 3ல் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பது எந்தவித நெருக்கடியும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சூரியன் 2ல் இருப்பதால் முன்கோபத்தை குறைப்பது மிகவும் உத்தமம். எடுக்கிற முயற்சியில சாதகமான பலன்கள் இருக்கும் என்றாலும் தாமதமாக முடியக்கூடிய அமைப்பு, வீண் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இருப்பதால் நிதானமாக செயல்படுவது, மற்ற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். மகர ராசி நேயர்களே, ராசியாதிபதி சனி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் சமசப்தமஸ்தானமான 7ல் சந்திரன் குரு சஞ்சரிப்பதாலும் எல்லா வகையிலும் வெற்றி மேல் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். சூரியனானவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானமாக செயல்பட்டு முன்கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் புதன் அமைய பெற்று 6ஆம் வீட்டில் சந்திரனும் குருவும் இணைந்து சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். தொழில் நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் வேலை செய்பவர்களால் இருந்து வந்த நெருக்கடிகள் வீண் அவப்பெயர்கள் எல்லாம் கூட விலகி நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பும் மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் எதிர்பாராத வகையில் தன வரவுகள் ஏற்பட்டு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிரச்சனைகள் விலகி மன அமைதி ஏற்பட்டு அதன் மூலமாக பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.